வணக்கம். டெல்லியில் விஜய்க்கு காத்திருக்கும் ஆப்பு, கைதாக அதிக வாய்ப்பு, அதற்கான விஷயங்களை தான் நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நீங்கள் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ டெல்லிக்கு விஜய் அவர்கள் போறாருங்க. அவர் போறதுலேயே எனக்கு ஒரு விமர்சனம் இருக்குதுங்க. காலையில் 6 மணிக்கு நான் யூடியூப்பை பார்க்குறேன். இந்த ஃபோட்டோவை பாருங்களேன். இந்த வீடியோவை கிட்டத்தட்ட ஒரு 1300 பேர் பார்த்துருக்காங்க. இல்லை விஜய் அவர்கள் விமான நிலையம் போகிறத நேரலை பண்ண வேண்டிய கட்டாயம் எங்கே வந்தது ஊடகத்துக்கு? அதையும் 1300 பேர் உக்காந்துக்கின்னு மெனக்கிட்டு அதையே பார்க்க வேண்டும். எங்கேயோ தேங்கி கிடந்த பொருளாதார வளர்ச்சியை இன்னைக்கு 4வது இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறாரு நம்ம நரேந்திர மோடி. அவர் வெளிநாடு பயணங்களாக இருக்கலாம், இல்லை உள்நாட்டு பயணங்களாக இருக்கலாம். அவர் எங்கே போனாலும் சரி நம்ம நேரலையை பார்த்துருக்கோம். இந்த அளவுக்கு பில்டப்பை பார்த்துருக்கோம். டேய், நீங்கள் ஓவரா தாண்ட அலப்பறை பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லை, ஒரு டிவிக்காரன் பாருங்களேன். நம்முடைய யாரு விஜய் அவர்கள் ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்பாக வீட்டிலிருந்து வெளியே வருகின்ற போது அவர் செய்த செய்கையை பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வெளியே கதவு தந்து வருகின்ற போது அங்க நாய் போல காத்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை பார்த்து கையாற்றுறாரு. இதையும் ஒரு 29 நிமிஷத்துல 5900 பேர் பார்த்திருக்கான். இவையெல்லாம் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா? விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதுக்கு டெல்லி போறார் அந்த செய்தியை சொல்லலாம், தப்பு கிடையாது. அங்க போய் அவருக்கு காத்திருக்கக்கூடிய ஆப்பை பற்றி சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அங்க போய் அரசியல் தலைவர்களை சந்திக்க போறார், அதை பற்றி பேசலாம். ஆனா அதெல்லாம் விட்டுவிட்டு இங்க வீட்டில் இருந்து ஏர்போர்ட் வரைக்கும் நேரலை பண்றது, பிறகு வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகு அவர் செய்கின்ற செய்தியை பிரத்யேகமா எடுத்து போடுறது. இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க இந்த ஊடகம்? இல்ல இந்த மாதிரி விஜய் அவர்களை முன்னிறுத்தி அந்த மனுஷனை எங்க கொண்டு போய் நிறுத்த போறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப ஓவரா போறீங்கடா. டே ஊடகத்துக்காரங்களா, கொஞ்சம் அடக்கி வாசிங்கடா. வேணா இது அடுக்காது இந்த உலகம். நாட்டுக்காக உழைக்கிறவனை பத்தி பேச மாட்டீங்க, சுதந்திரத்துக்காக பாடுபட்டவனை பத்தி பேச மாட்டீங்க, நல்லது செய்யறவனை பத்தி பேச மாட்டீங்க, மக்கள் பிரச்சனையை பத்தி பேச மாட்டீங்க. ஆனா விஜய் தும்முனா, விஜய் எழுந்தான், விஜய் நடந்தான், விஜய் கார்ல ஏறினா, விஜய் விமான நிலையம் போறான், என்னடா செய்தி ஆக்குறீங்க? இல்ல இதெல்லாம் செய்தி ஆக்குறதுனால எதடா மறைக்க பாக்குறீங்க? இல்ல 41 பேர் உயிரிழக்க காரணமா இருந்த விஜயனுடைய செயலை நியாயப்படுத்த விரும்புறீங்களா? எனக்கு ஒன்றும் புரியலடா. சரி, இந்த ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பேசிட்டு போட்டோம். இப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் டெல்லிக்கு போறாரு. அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? ஒன்னு, ஜனநாயக படமானது ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிவிட்டு அந்த வழக்கு அவசர வழக்கா விசாரிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு இன்னைக்கு வருது அந்த வழக்கு. அதாவது இந்தியாவிலே டாப் மோஸ்ட் வக்கீல்களை 30 பேரை ஜனநாயகன் படத்துக்காக விஜய் அவர்கள் நியமித்திருக்கின்றாராம். இதுதாங்க என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக அந்த படம் வெளிவரத்துக்காக வழக்கறிஞர்களுக்கு சம்பளம் கொடுத்து 30 பேரை நியமிச்சிருக்கின்றாராம். சரி, இவரு சிபிஐ கிட்ட போய் ஆஜராக போறார். இவரு 64 மூத்த வழக்கறிஞர்களை தன்னுடன் ஆட்சிக்கிட்டு போயிருக்கிறார். அது மட்டும் இல்ல, ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார் மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தவேகாவுடைய முக்கிய நிர்வாகிகள் அவருடன் படையெடுத்து போயிருக்கிறாங்க. அதுடன் கூடுதலாக ஒரு செய்தி, நம்ம ராகுல் காந்தியினுடைய வலதுகரமாக இருக்கக்கூடிய கோபி பீஜ் அவர் நம்ம விஜய்க்கு சிபிஐ கிட்ட எப்படி பேசணும், என்ன கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விக்கு நீங்க எப்படி பதில் அளிக்கணும், எல்லா விவரத்தையும் நம்ம ராகுல் காந்தியினுடைய வலதுகரமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய கோபி பீஜ் அவர்கள் தான் கிளாஸ் எடுத்திருக்கின்றாராம். இந்த கோபி பீஜ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிபிஐல மூத்த அதிகாரியா இருந்து நம்ம ராகுல் காந்தியிடம் சேர்ந்தவர். அவர் தான் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் பல வழக்குக்கு ஆஜராகின்ற போது வழிகாட்டக்கூடியவர். அதனால கண்டிப்பா பிரவீன் சக்கரவர்த்தியா, அந்த சக்கரவர்த்தி டெல்லியில் தான் இருக்கிறார். நம்ம ராகுல் காந்தியினுடைய வலதுகரம் அவரு விஜய் அவர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது டெல்லியில. ஏன் ராகுல் காந்தியே விஜய சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. இதனால என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, இங்க திமுகவுக்கு டவுசர் கைழுது. என்னடா அந்த விஜய் எங்க போனாலும் நம்மளையே தொல்லை பண்றான். இப்ப டெல்லிக்கு போயும் யாரை சந்திக்க கூடாதுன்னு நினைச்சுப்போம், அவங்கெல்லாம் சந்திக்கிறானே.
எப்படி தடுக்கிறது அப்படின்றதுதான் திமுகவுடைய எண்ணமா இருக்கிறது. அதனால டெல்லியின் முகமாக திமுகவில் யார் இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா உஷார் படித்து இருக்குது திமுக. என்ன பேசுறாங்கன்றத காது கொடுத்து கேளுங்க, யார் யாரை சந்திக்கிறாங்கன்றத கண் கொண்டு பாருங்க. அதே மாதிரி டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழக உளவுத்துறை முடிக்கு விஜய் அவர்கள் போகின்ற எல்லா ரூட்டையும் வந்து பாத்தீங்கன்னா கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காங்களாம். ஏன்னா கூட்டணி மட்டும் உடஞ்சி போய் காங்கிரஸ் மட்டும் வெளியேறி போச்சுன்னா திமுகவை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது. அதனால இருக்கின்ற கூட்டணியை உடையக்கூடாது என்பதுல கண்ணும் கருத்துமா இருக்கிறது திமுக. அதனால விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரசுடன் நெருக்கமாயிடக்கூடாது அப்படின்றதான் திமுகவுடைய எண்ணமா இருக்கிறது. கண்டிப்பா ராகுல் காந்தி சந்திப்பாரா என தெரியாது. ஆனா ராகுல் காந்தியினுடைய ஆதரவுடன் பல பேர் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம விஜய் அவர்களுடைய சிபிஐ விசாரணையானது எப்படியா இருந்தாலும் தொடர்ச்சியா 2 நாள் நடக்குமா. அதனால தாஜ் ஹோட்டல்ல தான் ரூம் போட்டிருக்கின்றார்களாம். இன்னொரு விஷயத்த சொல்லிடணும், நம்ம மோடி அவர்கள் குஜராத் முதலமைச்சர் இருக்கின்ற போது சிபிஐல போய் ஆஜரானாரு. சிங்கிள் மனுஷனா போய் சிபிஐ கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிச்சுட்டு வந்தார். அந்த தருணத்தில் காங்கிரஸ் ஆனது மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. குறிப்பா நம்ம சிபிஐ விசாரணையானது டெல்லியில தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதனால அங்க காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது, டெல்லியில காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது. இப்படி 2 இடத்திலும் காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பந்தம் தொடர்பாக சிங்கிள் மேன் போயிட்டு ஆஜராயிட்டு வந்தார். வழக்கறிஞர்கள் வந்து நம்ம நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆலோசனை வழங்கியிருப்பாங்க. ஆனா விஜய் மாதிரி ஒரு 64 வழக்கறிஞரை கூடவே கூப்பிட்டுக்கின்னு தனி விமானத்துல சிபிஐ போய் எதிர்கொள்வதற்கு போல அந்த அளவுக்கு துணிச்சலா இருப்பதனால தான் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டை ஆள்றாரு. அமெரிக்காக்காரன் மிரட்டினா என்ன, சைனாக்காரன் மிரட்டினா என்ன, என்னுடைய முடிவு என் நாட்டுக்கானது, நான் தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு இன்னைக்கும் தைரியமா வேலை பார்க்கிறாரு. அந்த தைரியத்தினால்தான் 3வது முறையாக ஆட்சியை முடிச்சிருக்கிறாரு. ஆனா ஒரு புறம் இருந்தாலும் நம்ம விஜய் அவர்கள் டெல்லியில யாபா நான் தமிழ்நாட்டிலிருந்து டெல்லி வரம்பா, சிபிஐ அலுவலகத்தை ஆஜராக போறவா, அதனால எனக்கு பாதுகாப்பு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் அவர்கள் டெல்லி காவல்துறை இடத்துல கோரிக்கை வச்சிருக்கிறாருங்கோ. என்ன எனக்கு ஒன்றும் புரியல. தமிழ்நாட்டில் வேண்டுமானால் விஜய் அவர்களை பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட கூட்டம் கூடும், டெல்லியில் எவன் பார்க்க போறான்? கட்டுக்கடங்காத கூட்டமானது அங்க வந்துடும் சொல்ல வராரா? இல்ல டெல்லி காவல்துறையின் இடத்துல எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றதன் மூலமாக டே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அணில் குஞ்சுகளே நான் டெல்லி போறேன்டா, எனக்கு முன்பாக நீ விமானம் ஏறிவியோ ட்ரெயின் ஏறியோ எனக்கு தெரியாது, ஆனா நீ போய் டெல்லியில இறங்கி டிவிகேன்னு கத்தணும், விஜய் தளபதி 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 கத்தணும், புரியுதா? விஜய்க்கு அகில இந்தியா முழுவதும் ஆதரவு இருக்கிறது, ரசிகர் பட்டாளம் இருக்குது அப்படின்னு காட்டினவடே. ஆனால் இங்க இருக்கிறவன்லாம் அங்க போங்கடா அப்படின்னு சொல்ல வராரா என்னன்னு தெரியல. ஆனால் விஜய்க்கு இதுவே ஆப்பாக மாறி இருக்கிறது. என்ன சொல்ற அப்படின்னு கேட்பீங்க. ஆமாங்க, விஜய் அவர்களுடைய கடந்த கால ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க. விஜய் அவர்கள் திரைப்படத்தை நடிக்கிறதுக்கு போகும்போது இல்ல ஏதாவது பட ப்ரமோஷனுக்கு போகின்ற போது, ஏன் மலேசியாவுக்கு லேட்டஸ்டா போனார், இப்படி அவர் கலந்து கொண்ட எல்லா நிகழ்வுகளுடைய விஷயங்களும் எடுத்து தொகுத்து பார்த்திருக்காங்க. அந்த டைம் லைன்லாம் எடுத்து பார்க்கும்போது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த படத்துக்கு நடிக்க போனாலும் சரி அவர் லேட்டா போனதே கிடையாது. ஆனா கரூர்ல மட்டும் ஏன் லேட்டா வந்தாரு அப்படின்ற கேள்வி சிபிஐக்கு உள்ளத்துக்குள்ள இருக்குதான். அதனால ஒருவேளை எக்கச்சக்கமா கூட்டம் கூடட்டும் அப்படின்னு விஜய் அவர்களே காலதாமதமா போனாரா அப்படின்ற சந்தேகம் சிபிஐக்கு வந்து இருக்கிறது. இப்ப விஜய் மீது என்ன வழக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது BNS 179 தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த 179 என்கின்ற போது அது சாட்சி BNSS நினைக்கிறேன். அதனால சாட்சிக்காக தான் போயிருக்கின்றார். ஏன்பா கரூர்ல நீ வந்து வண்டியில் இருந்த, அங்க என்ன நடந்தது அது மட்டும் கொஞ்சம் சொல்லுப்பா, நான் ஏற்கனவே நிறைய பேரை விசாரிச்சிட்டேன், நீ சொல்றதும் அவங்க சொல்றதும் ஒன்னா இருக்குதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு சாட்சி மாதிரி தான் விஜய் அவர்களை கூப்பிட்டு சிபிஐ ஆனது விசாரிக்க போகுது. ஆனால் விஜய் சொல்றதும் ஏற்கனவே சொன்னவங்களும் வேறுபாடா இருந்ததுன்னு வச்சுங்களேன், விஜய் அவர்கள் மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்படுவாரு. அதுலயும் ஏற்கனவே சொன்னவங்கள் மீது சிபிஐக்கு சந்தேகம் வருதா இல்ல விஜய் அவர்கள் சொன்னார் இல்லையா அதன் மீது சந்தேகம் வருதான்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு பார்ப்பாங்க.
யார் சொன்னதுல சிபிஐக்கு சந்தேகம் வலுக்கிறதோ அவங்க மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதனால விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பொங்கல் அங்கேயே கொண்டாடினாலும் கொண்டாடலாம், இல்லைன்னு வச்சுங்களேன் நாளைக்கு விசாரணைக்கு அங்கேயே இருக்க வாய்ப்பு 100% உண்டு. அதனாலதான் தாஜ் ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா குத்தகை எடுத்திருப்பதாக சொல்றாங்க. அரசியல் பெரும்புள்ளிகளா வந்து சந்திக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னொரு உறுதிப்படுத்தாத ஒரு தகவல் என்ன தெரியுமா, அமித்ஷாவையும் விஜய் அவர்கள் சந்திக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பொறுத்த வரைக்கும் புருடா. சுட்டு போட்டா கூட அமித்ஷாவை விஜய் சந்திக்க மாட்டாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா விஜய் யாருன்னு தெரியும், அவருடைய பின்புலம் என்னன்னு நமக்கு தெரியும். அதனால திமுகவில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஐயாவை போய் நேரடியாக சந்தித்து ஹலோ மாமாஸ் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாரு. ஆனா ஒருபோதும் சரி அமித்ஷாவை சந்திக்க மாட்டார். ஆனா அமித்ஷாவுடைய உத்தரவின் பேர்ல முக்கிய அதிகாரிகளோ இல்ல கட்சி நிர்வாகிகளோ விஜய் அவர்களை சந்திக்க 100% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. 2 அசைன்மெண்ட் தான். முதல் அசைன்மெண்ட் காங்கிரஸ் தவேகா கூட்டணிக்கு கூட்டு வந்துடணும். அப்படி கூட்டு வந்துட்டீங்கன்னா உன்பாடு ஜாலி, விசாரணைகளானது இருக்காது, ஜாலியா போலாம், ஃப்ரீயா வந்து விசாரணையில் ஆஜராகலாம். இல்ல விசாரணையானது இருக்கும் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருப்பதாக ஒரு தகவல். இல்ல என்டிஏ கூட்டணிக்கு வந்துரு, வழக்கே ஒண்ணும் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 அசைன்மெண்ட், இந்த 2 செய்தியும் விஜய் கிட்ட அமித்ஷா சார்பாக கொண்டு போய் சேர்க்க போறதா சொல்றாங்கப்பா. அது மட்டும் இல்ல, கரூருக்கு தடயவியல் நிபுணர்கள் வந்தாங்க, பேரிடர் குழு நிபுணர்கள் வந்தாங்க, எய்ம்ஸ் மருத்துவர்கள் வந்தாங்க, சிபிஐ அதிகாரிகள் வந்தாங்க. இவங்க அத்தனை பேரும் விஜய் வீட்டுக்கு நேராதான் வந்தாங்க. விஜயனுடைய டிரைவர் அழைச்சாங்க. விஜய் அவர்கள் எந்த வாகனத்தில் பயணிச்சாரோ அந்த வாகனத்தை எடுத்துக்கிட்டாங்க, டிரைவரை ஏத்திக்கிட்டாங்க. விஜய் அவர்கள் எங்க உட்கார்ந்து இருந்தாரு, விஜய் கரூர் வரைக்கும் பயணப்படுகின்ற போது என்ன பண்ணாரு, எல்லா விவரங்களையும் நம்ம விஜய்க்கு வாகனம் ஓட்டின டிரைவர் கிட்ட கேட்டு தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்னைக்கு நடந்த விஷயத்தை அப்படியே தத்துருவமாக செய்ய சொல்லியிருக்கிறாங்க. எல்லாவற்றையும் சிபிஐ அதிகாரிகளும் மற்ற எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா அதை அப்படியே குறிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க, வீடியோகிராபிக் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த கூட்ட நெரிசலுக்கு முன்பாக பஸ்ஸுக்கு பின்னாடியும் கூட்டம், கரூர்லயும் கூட்டம், வேலுசாமிபுரத்திலையும் கூட்டம். ஸோ இதை பற்றி காவல்துறை அதிகாரிகள் வந்து யாருடன் தொடர்பு கொண்டு பேசுறாங்க. ஏன்னா டிரைவருடன் விஜய் இருந்திருக்கிறாரு. அதனால டிரைவர்கிட்ட கேட்டா சரியா தெரியும் அப்படின்றதுனால விஜயனுடைய டிரைவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, ஐயா காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் விஜய் இடத்துல பேசல, எங்கிட்ட தான் பேசினாங்க, நான் தான் விஜய் கிட்ட சொன்னேன், காவல்துறையினர் இதெல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் சொல்றாங்க சொல்லிட்டு நான் தான் விஜய்க்கு இன்டிமேஷன் கொடுத்துட்டு இருந்தேன். அதே மாதிரி காவல்துறை என்ன ரோட்ல வர சொல்றாங்களோ, எந்த வழியில வர சொல்றாங்களோ அந்த வழியெல்லாம் நான் தான் ஃபாலோ பண்ணிட்டு போனேன், விஜயை நான் தான் அழைச்சிக்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சொல்லியிருக்கிறாரு. ஆதவ அர்ஜுனா அவர்களும், புஷி ஆனந்த் அவர்களும், நிர்மல்குமார் அவர்களும், கரூர் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய மதியழகன் அவர்களும் வந்து பல கேள்விகளுக்கு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு உண்மையை போட்டு உடைச்சிருக்கிறாங்க. அதனாலதான் விஜய் அவர்களை விசாரணைக்கு இன்னைக்கு அழைச்சிருக்கின்றார்கள். எதுவெல்லாம் இந்த 4 பேரும் எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் விஜய்க்கு தெரியும் அப்படின்னு சிபிஐ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த பேரணியை யாரு ஒருங்கிணைத்தது ஃபர்ஸ்ட், 2வது இந்த பயண திட்டத்தை யார் போட்டு கொடுத்தது, 3வது நீங்க நேரம் ஒன்று சொன்னீங்க வந்து சேர்ந்தது ஒன்று, நேரமானது என்ன காரணம், அதே மாதிரி வழியில் அவ்வளவு கூட்டம் வந்தது, அந்த கூட்டத்தை கலைந்து போகாம கடைசி வரைக்கும் அந்த வேலுசாமிபுரத்து வரைக்கும் இட்டுன்னு வந்தது யாரு, அதோட போச்சுன்னா காவல்துறையினர் வந்து வழியில் அவ்வளவு கூட்டம் வருகின்ற பொழுது அந்த கூட்டத்தை விலகி செல்ல சொன்னாங்களா. அது மட்டும் இல்ல, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வாகனத்துல இருசக்கர ஓட்டிகள் வந்து விழுகின்ற பொழுது அதை அடுத்து நிறுத்துகின்ற போது தொடர்ச்சியாக விபத்து நடக்கின்ற பொழுது யாரும் பின்தொடராதீங்க அப்படின்னு வாகனத்தின் மீது ஏறி அவங்களை ஏன் விரட்டி அடிக்கல, திரும்பி போக ஏன் சொல்லல, ஏன் அமைதி காத்தாரு. அது மட்டும் இல்ல, கரூருக்கு முன்பாக உயர்மட்ட பாலம் இருக்குது, அந்த உயர்மட்ட பாலத்தினுடைய வலதுபுறத்தில் நிற்காம இடதுபுறத்தில் நிறுத்தினாங்களாம். சோ அது போக்குவரத்து நெரிசலுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்திச்சான். சோ அங்க வாகனத்தை நிறுத்தினதுனால விஜய் பின்னாடி வந்த வாகனங்கள் ஒட்டுமொத்தமாக குழுமி கடைசியில கரூர் கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கு அவங்க தான் காரணமா இருந்துட்டாங்களாம். விஜய் வண்டியை இடது ஓரமா நிறுத்தாம நேரா போயிட்டே இருந்தாருன்னா பின்தொடர்ந்து வர்றவங்க வந்து அந்த கூட்டம் நடந்து முடிவதற்குள்ள கூட கூட்டத்துக்குள்ள வந்து சேர்ந்திருக்க மாட்டாங்களாம்.
விஜய் வண்டி அங்க நிறுத்தி அதற்கு பிறகு வண்டியை எடுத்துக்கிட்டு உள்ள போனதுனால அவரை பின்தொடர்ந்து வந்தவங்களும் ஒரு 4000-5000 பேர் வந்து ஒன்னா சேர ஒரு வழிவகை செய்து விட்டது. இப்போ ஏற்கனவே கூட்டம் விஜயுடன் பின்னாடி வந்திருக்கக்கூடிய ஒரு 4-5000 பேர் அப்படி உள்ள போனா எப்படி இருக்கும்? அதனால வண்டியை நிறுத்தி வந்தவங்களை அப்படியே உள்ள அழைச்சிக்கிட்டு போன மாதிரி கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கு வாகன ஓட்டின டிரைவர் காரணமா இல்ல நம்ம விஜய் காரணமா அப்படின்ற சந்தேகம் இருக்குது. அதே மாதிரி கூட்ட நெரிசல் இருக்குது, வண்டியை முன்னாடியே நிறுத்திருக்கலாம், ஏன் கூட்டத்துக்குள்ள வண்டியை விட்டாரு? அதே மாதிரி கடைசியில மிக முக்கியமான விஷயம், கூட்டத்தில் தள்ளு முள்ளு மயக்கம் காற்றோட்டம் இல்லை, மயங்கி வீறாங்க. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னிடம் இருக்கக்கூடிய பாட்டில் எடுத்து வீசுறாரு. இப்படி எல்லாரும் மயங்கி வீழ்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அவங்கள வந்து ஆம்புலன்ஸ்ல கொண்டு போங்க என்று உத்தரவிடாம கலைந்து போங்க அப்படின்னு விஜய் சொல்லாம ஏன் தொடர்ச்சியாக 10 நிமிஷம் அங்க பேசினார்? அந்த அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டு இருக்கின்ற போது விஜய் அவர்கள் தொடர்ந்து பேச சொன்னது யாரு? ஏன் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அசம்பாவிதம் நடக்கின்ற போது தொடர்ந்து பேசினார்? ஸோ அதனால விஜயுடைய பங்களிப்பு இதுல அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த மரணத்துல அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ ஆனது நினைக்குதான். அதனால விஜய் அவர்களை கைது செய்து விசாரித்தா சரியாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்களாம். இப்போது சாட்சி அளிக்க தான் போயிருக்காரு. ஆனா அவர் என்ன வார்த்தையை விடுறாரோ அதன் அடிப்படையில் தான் அவரை கைது செய்வதா இல்ல மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக சொல்றதா அப்படின்னு வந்து சிபிஐ முடிவெடுப்பாங்களாம். எப்படியா இருந்தாலும் 2 நாள் விசாரணை, 2 நாள் தாண்டி போச்சுன்னா செந்தில் பாலாஜிக்கு நேர்ந்த கதி நம்ம விஜய்க்கு நேரும் அப்படின்னு சொல்றாங்க. டெல்லியில எந்த தலைவரை விஜய் அவர்கள் அரவணைக்க போறாருன்றது தெரியல. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, ஜனநாயகன் படத்தினுடைய வழக்கு விசாரணை உச்ச நீதிமன்றத்தில் வருது. அவசர வழக்காக விசாரிக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. அவசர வழக்கா எடுத்துக்கிறாங்களா இல்ல உயர் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை இருக்கிறது முடியட்டும் என்று சொல்லிட்டு காலம் கடத்துகின்றார்களா என்று பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் நடக்கக்கூடிய விசாரணை முடியட்டும் என்றுதான் உச்ச நீதிமன்றம் சொல்லும். அவசர வழக்காக எடுத்துக்கொள்ளாது என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஆனாலும் அங்க நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை பொறுத்த வரைக்கும் அங்க விசாரிக்கக்கூடிய நீதி அரசர்களுக்கு அழுத்தம் கொடுக்கின்ற அளவுக்கு பெரிய பெரிய வக்கீல வந்து நியமிச்சிருக்கின்றார்களாம். பார்த்த உடனே சரி விசாரிக்கிறோம் அப்படின்ற எண்ணம் நீதியரசர்கள் வரக்கூடிய அளவுக்கு ஒரு 64 வழக்கறிஞர்கள் உள்ளத்துக்கு போட்டிருக்காங்களாம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சேனலுடன் இணைந்திருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நன்றி.